கீழே நிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஏன் கேக்குற? இல்ல, நீ தான் ரூம் விட்டே வெளியே வர மாட்டியே, இப்ப வாசல்ல நிக்கிற, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரூம்ல உட்காந்து ரொம்ப போர் அடிச்சுது. சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நீ இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? அது வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, சரி ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலான்னு வந்தேன். ஓ, அண்ணே ஆட்டோ வருமா? எங்கம்மா போகணும்? திருமங்கலம் போகணும்னே. உட்காருமா போலாம். ஹலோ சாரு, எங்க இருக்க? ஆர்த்தியோட ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்? இல்ல, நீ கேட்ட பணம் ரெடியா இருக்கு, அப்படியே வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறியா ப்ளீஸ்? ஓகே ஓகே, அங்கேயே வந்துடுறேன்ப்பா. ஆட்டோ ஆட்டோ, ஒரு நிமிஷம் இப்படி திருப்பிக்கிங்க. பெசன்ட் நகர் போங்க. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. என்னது பிரச்சனையா? உங்க அப்பா அங்க யாராவது பாத்துட்டாங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற பிரச்சனை. என் ஹாஸ்டல் ரூம்மேட் பியூரான ஒருத்தி, அவ என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மோகன், என்ன செய்யறது? ஆர்த்தி, எதுவுமே பிரச்சனை இல்லாம நீ கிளம்பவே மாட்டியா? எப்ப எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ நடந்துக்கிறது. சட்டுன்னு கிளம்பி வா சொன்னதுக்கு என்னென்ன பேச்சு பேசுன நீ? இப்ப கடைசியில யாரு கண்ணிலே மாட்டாம வரன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்மேட் கல்ல மாட்டிக்கிட்ட. எதுவுமே நீயா டேக்கிள் பண்ண மாட்டியா? மோகன் ப்ளீஸ், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாத. எப்பவும் காலையில பூரா நைட் தான் வருவா. இன்னைக்கு நீ பார்த்து நான் கிளம்புற நேரத்துல வந்துட்டா, என்ன ஃபாலோ பண்றா. இருக்கிற நிலைமையில எனக்கு புத்தியே ஓட மாட்டேங்குது. அதான் என்ன செய்யறதுன்னு உன்னை கேக்குறேன். ஏய், நான் மட்டும் என்ன வேற நிலைமையில இருக்கேன்? நானும் அதே நிலைமையில தானே இருக்கேன். ஐயோ மோகன். சரி சரி, நீ அவளை எப்படியா சமாளிச்சுட்டு இங்க வந்து சேரு. நீ லேட் பண்ண எனக்கு டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு. சரி சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமா வா. பை. சரி. ஹலோ, சொல்லு அனு. உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சாரு, என் வீட்டு பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்துடுறியா? எவ்வளவு நாள் தான் நான் போடுற காஃபியே நீ சாப்பிடுவேன். உனக்கும் ஒரு சேஞ்ச் வேண்டாமா? அதான். ஏன் அனு, நீ போடுற காஃபிய நீயே மட்டன் தட்டி பேசுற? எனக்கு மட்டும் நீ போடுற காஃபி ரொம்ப பிடிக்கும். அது சரி,
என் காஃபி உனக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு பிடிக்கணுமே. தினம் தினம் அதே பால் அதே டிகாக்ஷன் போர் அடிச்சு போச்சுப்பா. ப்ளீஸ் 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 வாயேன், ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடுவோம். சரி சரிப்பா, ஒரு காஃபிக்காக ஏன் இவ்ளோ கெஞ்சி கேக்குற? நான் அங்கேயே வந்துடுறேன், சரியா? ஓகே பை. ஏங்க கொஞ்சம் வண்டி அப்படியே திருப்புங்க. கலாஷேத்ரா காலனிக்கு போகணும். ஏங்க இந்தாங்க. ஏய் என்னடா வீட்டுக்கு போகாம இங்க எங்கேயோ போகுது? தெரியலடா, இருடா வெயிட் பண்ணி பாப்போம். சாரிடா, வா 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 ரொம்ப வா. நேரம் ஆச்சா வந்து? இல்ல இப்பதான் வந்தேன். சரி என்ன சாப்பிடுற? நீ தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியே கோல்ட் காஃபி சாப்பிடணும்னு. அது எனக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கும் அதே சொல்லு. ரவி மேடம் 2 கோல்ட் காஃபி. ஓகே மேடம். என்ன வெயில ரொம்ப அலைச்சலா? முகம்லாம் ஒரே டயர்டா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆர்த்தியோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஓ எப்படி இருக்கு ஆர்த்தி? இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர். ஃபீவர் குறைஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப பூஞ்சையான பொண்ணு. ஒரு நாள் காய்ச்சலுக்கே ரொம்ப கரைஞ்சு போயிட்டா. வா ரிப்போர்ட் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரலாம்னு சொன்னேன். என்னால எழுந்திருக்கவே முடியல மேடம், டயர்டா இருக்கு, நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்றா. அதான் நானே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி விடுப்பா, அவளுக்கும் கல்யாணம் ஆகி கஷ்டப்பட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏன் அனு அப்படி சொல்ற? கல்யாணங்கிறது எல்லாரையும் கஷ்டப்படுத்துற விஷயம் இல்லையே. என்ன மாதிரி சில பேரை அலக்கழிக்குது, உன்ன மாதிரி சில பேரை நல்லதானே வச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு என் விதி வராம உன் வாழ்வு வரட்டுமே. ஏய் நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அத போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற? கல்யாணத்தை பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துட போறது இல்லதான். ஆனா அது அனாவசியமா ஏன் சொல்லணும்? சரிம்மா, அவ நல்லபடியா கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைங்களை பெத்து சந்தோஷமா சௌக்கியமா இருப்பா. இப்போவே அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறேன், போதுமா? தாராளமா போதும். பாவண்டி அந்த பொண்ணு. ஆதரவுன்னு சொல்லிக்க அவளுக்கு பெருசா யாருமே இல்ல. தன்னை சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைங்கிற ஏக்கத்துல தன்னை சுத்தி ஒரு தனிமையை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கா. யாரையும் அவளால நம்ப முடியல. இப்ப கூட பாவம் ஹாஸ்டல்ல தனியா தான் இருப்பா. என்ன இன்னைக்கு ரொம்ப சென்டிமெண்டா பேசுற? விட்டா அந்த பொண்ணுக்கு நீயே கல்யாணம் பண்ணி சீர் சன்னத்தை கொடுத்து புருஷன் வீட்டுக்கு அனுப்புவ போல் இருக்கே. நிச்சயம் என்னால முடிஞ்சதை செய்வேன். சரிம்மா. யோ உங்ககிட்ட தான் நான் பேசுறேன், நீ பாட்டுக்கு இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. யோ கண்ணு முன்ன தெரியாம வண்டி ஓட்டுறியான்னு கேட்டேன். பாரு என் வண்டி எப்படி விழுந்து கிடக்குதுன்னு. கொஞ்சம் கூட ரோட் சென்ஸ் இல்ல உனக்கு. எவன் லைசென்ஸ் கொடுத்தா முதல்ல அவங்கள சொல்லணும். உன்ன மாதிரி ஆள்கிட்ட முதல்ல லைசென்ஸ் ரிவோக் பண்ண, அப்பதான் உனக்கு புத்தி வரும். யோ உங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் பாரு, உனக்கு பைக் ஓட்ட தெரியல, பைக் ஓட்டாத, பேசாம ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டு. சும்மா சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்கா லூசு. சொல்லுங்கண்ணா. டேய் எங்கடா இருக்கிறீங்க? இங்க ஒரு காஃபி ஷாப் வாசல்ல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேண்ணா. அங்க என்ன கிழிக்கிறீங்க? இல்லண்ணா, ஆர்த்தியை பத்தி ஒரு சின்ன குழு கிடைச்சிச்சுண்ணா. அதை ஃபாலோ பண்ணோம்னா ஆர்த்தி எங்க இருக்கான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாண்ணா. அதுக்காக தானே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிழிச்சிங்க போங்கடா முட்டா பசங்களா. ஆர்த்தி இங்க திருமங்கல ஏரியாவுல போயிட்டு இருக்கா. நீங்க அங்க காஃபி ஷாப் வாசல்ல தெருப்பொறுக்கிட்டு இருக்கிறீங்களா? பெரியவருக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாரு. ஆளை தேடுங்கடா, வாழை தேடிட்டு இருக்கிறாங்க. கிளம்பி வாங்கடா திருமங்கல ஏரியாவுக்கு. அண்ணா வரேன். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷங்க வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். இந்தாம்மா, ஐயோ ரிப்பேர் செலவுக்கு வச்சுக்கமா. ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நில்லுங்க. அட ஐயோ போம்மா, நில்லுங்க. அவசரத்துல ஐயோ, கிளம்பிட்டு இருக்கிற ஐயோ. ஏம்மா நீ? அட போமா. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, யோ போகாத, ஒரு நிமிஷம். ஓ
நிவி ஃபோன் பண்றா. ஹலோ நிவி, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரும் ரொம்ப நல்லா இருக்காரு. அம்மா, ட்ரிப் முடிஞ்சது. அவர் இன்னும் 2 நாள்ல ஆபீஸ்ல ஜாயின் பண்ணணுமா, அதனால நாங்க இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு அங்க வந்துடுறோம். கிரேட். வாங்க வாங்க, வெல்கம் பேக் டு சென்னை. பிக்கப் பண்றதுக்கு நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. ஏன் அனாவசியமா ஸ்ட்ரெயின் பண்ற? உன்கிட்டயும் வண்டி கிடையாது, எப்படியும் டாக்ஸி பிடிச்சிட்டு தான் வருவ. அதுக்கு நாங்களே ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறோம். சரி நிவி, நீங்க அங்க ரெசார்ட்டுக்குலாம் ஒன்றும் பே பண்ண வேண்டாம். மொத்தமா சேர்த்து நானே பே பண்ணிட்டேன். அவங்களே உங்களை கொட ரோட்ல டிராப் பண்ணிடுவாங்க. அப்புறம் டிராவல்ஸ்ல மட்டும் முன்னாடியே சொல்லி வச்சிருங்க, அப்புறம் கடைசி நேரத்துல வண்டி இல்லாம போயிடும். சரிம்மா, வச்சுட்டுமா? சரிடா, பாய். என்ன சாரு, நிவி நாளைக்கு வரல? ஆமாப்பா, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிறது அவ குரல்லயே தெரியுது. அவ சந்தோஷமா இருக்காளேன்னு நானும் சந்தோஷமா இருக்கேன். ஹாய் நிவி, ஹவ் இஸ் யுவர் ட்ரிப்? சூப்பரா இருந்துச்சுப்பா, நல்லா என்ஜாய் பண்ணோம். அம்மா எல்லாத்தையும் பக்காவா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு எந்த கஷ்டமும் வைக்கலப்பா. ஜாலியா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும், ஷாப்பிங்கும் பண்ணோம். அப்பா, உங்களுக்காக ஒரு ஸ்வெட்டரும் வாங்கியிருக்கேன்ப்பா. அப்படியா? வெரி குட் வெரி குட். நான் கூட இங்க குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேம்மா. இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? அப்பா, சும்மா எல்லாம் பொய் சொல்லாதீங்கப்பா. சென்னையில இப்ப எவ்வளவு வெயில் கொளுத்திட்டு இருக்கு, நீங்க என்னன்னா குளிர்துன்னு சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. குளிர் வரும்போது கஷ்டப்படுவேன் இல்லையா, அதான் சொன்னேன். ஆமா, உங்க அம்மாவுக்கு எதுவும் வாங்கலையாமா? இல்லப்பா, அம்மாவோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி இங்க எதுவும் கிடைக்கல. நீங்க என்ன பரவாயில்ல, எது கொடுத்தாலும் போட்டுப்பீங்க. அதுவும் இல்லாம நான் வாங்கினதே அம்மாவோட காசுல தானே. ஆமா, உன்னோட ட்ரிப் மொத்தத்துக்கும் உங்க அம்மா தான் காசு கொடுத்தாளா? ஆமாப்பா, எங்களை எதுக்குமே பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களே மொத்தமா செட்டில் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. என் கை செலவுக்கு அம்மா தான்ப்பா காசு கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, அப்படியா? பரவாயில்லையே. ஆமா, எவ்வளவு கொடுத்தா? நிறைய கொடுத்தாங்கப்பா. அது பத்தலன்னு அப்புறமா ஒரு 20,000 ரூபாய் கேட்டேன், அதுவும் அக்கவுண்ட்ல போட்டாங்க. ஏன்பா கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பொதுவா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பொண்டாட்டி கஷ்டப்படுறாளா சௌக்கியமா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு புருஷனோட கடமை இல்லையா, அதான். என்னதான் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமே. ஐ லவ் ஹர் so much. ஏதாவது அவ கஷ்டப்பட்டானா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே தான் கேட்டேன். ஓகே நிவி, வேற என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு அங்க வந்துடுறோம். ஓ ஓகே, சரி நீ வந்துருமா, நான் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, அம்மா அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. நாங்க அங்க போறோம். பாய்ப்பா. நிவி நிவி, என்ன பாஸ், முகம்லாம் ஒரே பிரைட்டா இருக்கு. மூஞ்சில அடிப்பேன். என் ஃபேஸ் எப்பவுமே பிரைட்டா தான்டா இருக்கும். சாருவை லாக் பண்றதுக்கு ஒரு செம ஐடியா புடிச்சிட்டேன். அவ சுருங்கி போய் என் முன்னால கதறி நிக்கணும்டா. என்ன ஐடியா பாஸ்? பேசாம என் கூட வா, நீயே தெரிஞ்சுக்குவ. எங்க போறோம் பாஸ்? சம்மந்தி வீட்டுக்கு. சியர்ஸ். இந்தா, நீ கேட்ட பணம் எண்ணி பாத்துக்கோ. பரவாயில்ல, அடுத்த மாசம் கொடுத்துறேன். பரவாயில்லப்பா, உன்னால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. சொல்லு பியூலா. மேம், எங்க இருக்கீங்க? நானும் அனுவும் காஃபி ஷாப்ல இருக்கோம். ஏன்? மேம், அனு ஆண்டியோட வேற ஏதாவது ப்ரோக்ராமா, எங்கேயாவது வெளியில போற மாதிரி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதே, நேரா ஹாஸ்டல் தான். தேங்க் காட். மேம், உங்கள்ட்ட ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசி ஆகணும். நீங்க ஹாஸ்டலுக்கு வாங்க, நானும் வெளியில தான் இருக்கேன். நான் இப்ப வந்துடுறேன். என்ன விஷயம் பியூலா? ஏதாவது பிரச்சனையா? போன்ல வேண்டாம் மேம், நான் நேர்ல சொல்றேன். நீங்க வந்துருங்க, நானும் வந்துடுறேன் மேம். சரிம்மா. என்னடி, ஏன் டென்ஷனா இருக்க? போன்ல அடுத்த குழப்பமா? அர்ஜென்ட்டா பேசணும், ஹாஸ்டலுக்கு வாங்கன்னு பியூலா கூப்பிடுறா. பதட்டமா பேசினா என்னன்னு தெரியலையே. சரி வா, நானும் உன் கூட வரேன். வா. மோகன், ஆட்டோக்காரர் சொல்லுங்கண்ணா. 200 ரூபாப்பா. அம்மா, ஒரு ரூம்மேட் யாரோ ஃபாலோ பண்றான்னு சொன்னா என்னாச்சு? தெரியல, அவளை காணோம். சரி, பணம் கொண்டு வந்திருக்கியா? இதோ தரேன். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 4000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு சார். ஓ, பாருங்க, இதோ வரேன். சரி, நீங்க போய் பாருங்க.
உனக்கு தெரியாம தான் செய்யறேன். இந்த கார் ஒரு டாக்டரோடது, விற்கிறதுக்காக கொடுத்தாரு, இன்னும் விற்கல. சிக்கலாயிடுச்சுன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் தம்பி. இல்ல சார், எந்த சிக்கலும் வராது சார். 2 உயிரை காப்பாத்தின புண்ணியம் உங்களை வந்து சேரும். எங்களை பத்திரமா அங்க கொண்டு இறக்கி விட்டா போதும் சார். நான் வேணும்னா மேல ஒரு 1000 ரூபாய். பணத்துக்காக இல்லை தம்பி, உங்க ஃப்ரெண்டு இவ்வளவு தூரம் சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க எங்க போறீங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லல தம்பி. ஆனா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் மட்டும் சொன்னாரு. ஓனர் வேற நைட்டு வந்துருவாரு. அவர் காலையில வரும்போது வண்டி இல்லைன்னா நான் காலி. நீங்க எங்க தம்பி போகணும்? சார் நெல்லூருக்கு தான். நெல்லூர்ல எங்களை டிராப் பண்ணிட்டு உடனே இங்க வந்துடலாம். உங்க முதலாளி வர்றதுக்குள்ள கார் இங்க வந்து சேர்ந்துரும். சரி வாங்க. டிரைவர், இவங்களை நெல்லூர்ல டிராப் பண்ணிடுங்க. சரி சார். தம்பி நீங்க அங்க ரீச் ஆன உடனே எனக்கு கால் பண்ணுங்க. கட்டாயம் பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் மறக்க பரவாயில்ல மாட்டேன். தம்பி, நான் போயிட்டு வரேன் சார். ரொம்ப நன்றி சார். வாமா. கண்ணாடி என்னால ஏத்திக்கோ.